ஃபார் யூ நேர்களுக்கு இந்த போண்டாமனோட நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். போலீஸ்காரனை விரட்டிட்டு வராங்க. உங்ககிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதையுமே சொல்லி போடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. எதையும் சொல்லாதீங்க. ஆனால் நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மட்டும் எல்லாரும் சொல்லிடுங்க. சொல்லுவீங்களா? என்ன பார்க்குறீங்க? என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிவி மூலமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் நடிகர் போண்டாமணி. ஆனால் உண்மையான பேர் வந்து எம் கேதீஸ்வரன். நான் வந்து இலங்கையில் திருக்கேதீஸ்வரத்தில் பிறந்தபடியால் என் பேர் கேதீஸ்வரன் வச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமாவில் சேர்ந்தவுடனே என் பேரை ஒரு டைரக்டர் எம்என் ஜெயசுந்தர் போண்டாமணி அப்படிங்கிற மாற்றிட்டார். அது ஏன் அந்த போண்டாமணின்றது அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் என் வரலாறை சொல்கிறேன். அதாவது இலங்கையில் பிறந்து வளர்ந்து படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு என்ன ஏதாவது நான் பண்ணேன்னா எல்லாரும் என்னை கைதட்டணும், என்னை வாழ்த்தணும். அது ஒரு வெறி எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஏமில் வளர்ந்துட்டே இருந்தேன்னா சரி மேடை நாடகமெல்லாம் பண்ணியிருந்தேன். எல்லோரும் சொன்னால் எனக்கு சினிமாவுக்கு போனால் நல்லா வருடா. சினிமா வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தால் தான் சினிமாவில் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. சிலோனில் எடுத்த படங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் சரியாக வரல. சரி எப்படியா இந்தியாவுக்கு போயிடலாமே அப்படின்னு ஐடியா போட்டு ஒரு இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ணுற வியாபாரிட்ட கேட்டோன்னே நான் கூட்டிகிட்டு விட்றேன் அப்படின்ட்டாரு. அவர் கூட்டிகிட்டு என்னை இந்தியாவுக்கு போய் சொல்லி சிங்கப்பூருக்கு விற்று விட்டார். ஒரு 3 வருஷம் சிங்கப்பூரில் காலம் ஓடிட்டுது. அங்கே இருக்கிற 81 வந்து நம்ம எனது குரு பாக்கியராஜ் சார் அவர்களும் பிரவீனாவும் சுமிதா லூசு மோகன் எஸ் ராஜேந்திர இவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் ஒரு கமிட்டியில் இருந்தேன், கலைக்குழு கமிட்டியில். பாக்கியராஜ்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் தன்னுடைய வரலாறுலாம் பேசியிருக்கீங்க. நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இவ்வளோ தூரம் சினிமான்னு சொல்லியிருந்தீங்களே, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் நடிகர் ஆகிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தால் எல்லோரும் நீங்கள் நடிகர் ஆக்க முடியுமான்னு இக்கட்டான கேள்விங்க. நல்ல கேள்வி. எவ்வளோ வர்றாங்க, காசு கொடுத்துடலாம், ஆனால் எல்லோரையும் நடிகன் ஆக்கிட முடியாது. நான் வர முன்னே சொன்னேன் எல்லாரும் நடிகன் ஆக்கணும். இப்போ நான் அவஸ்தப்படுறேன், ஒளிஞ்சிருந்துட்டு வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லி அப்படின்றாரு. சரி உங்களுக்கு என்ன வேணுண்டாரு? நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க இந்த விவரமான கேள்வி? நல்லா தானே இருக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த விவரித ஆசை? அப்போ நான் கேட்டேன், நீங்கள் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து மெட்ராஸில் கஷ்டப்பட்டு நடிகராகலாம், நான் இலங்கையிலேருந்து வந்து சினிமாவில் சந்தை பூரக்கூடாதா? வருவேன், தமிழ்நாட்டுக்கு வருவேன், உங்களை பார்ப்பேன், உங்கள் டைரக்ஷனில் நடிப்பேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் 83 அடிபட்டு அகதியாக வந்து ராமேஸ்வரத்தில் இறங்கி சிதம்பரம் தாண்டவரம் சொல்லப்பட்டு தான் கேம்பு. அங்கேருந்து பாக்கியராஜரை பார்க்கலாம். இங்கே வந்தால் மெட்ராஸில் 5 வருஷமாக நான் முடியலை, சினிமா கம்பெனியை நெருங்க முடியலை. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கடைசியில் உடையார் கம்பெனியில் ராமசாமி உடையார் ஐயாட்ட போய் ஒரு 5 வருஷம் கூலி வேலை செய்துட்டு சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சினிமா வேணான்னு போயிட்டேன். 89 போய் அங்கே நானும் தம்பியும் என்னுடைய பிஸ்னஸில் அங்கே போனால் எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்த 8 பேர் தகராறு இறந்தாங்க. செய்தி அப்போ தான் எனக்கு தெரியுது. மனசு உடஞ்சி போய் முடியாமல் ஒரு 6 மாதம் படுக்கையில் கிடந்து பிறகு வேணாம் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த நேரம் திருப்பியும் என் கடையெல்லாம் பாதிக்கப்பட்டு அடிபட்டு காலில் குண்டடிபட்டு 1 மாதமாக கால் முடியாமல் கால் எடுக்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு என்னை கொண்டு வந்தாங்க. இங்கே வந்தோடனே கேம்ப் எனக்கு வந்து எடப்பாடி, சேலம் எடப்பாடி. அந்த எடப்பாடி கேம்புக்கு வந்தோடனே பக்கத்தில் நம்ம தலைவர் பாக்கியராஜர் படம் போகணும் தான் நடந்துருந்தது. உடனே என்னுடைய ஆசை அந்த கேம்புக்கு முன்னால் ஒரு டீ கடைக்காரர்கிட்ட சொன்னேன், பாலுங்கிறது. அவர் உடனே கூட்டிகிட்டு போய் பாக்கியராஜரை பார்த்தேன். சந்தோஷம், ஜாயின் பண்ணேன். போகல கமிட் ஆகினேன். அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் கேம்பில் இருந்துட்டேன். திரும்ப நண்பர்கள் மூலமாக சென்னைக்கு வந்தேன். எம்என் ஜெயசுந்தர் மூலமாக எல்லா டைரக்டரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரம் தான் மீண்டும் எனக்கு சினிமாவில் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கமிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி தென்றல் வரும் தெரு என்ற படத்தை மேத்தா சார் தயாரிப்பில் கௌரி மனோகர் இயக்கத்தில் நடந்துருந்தது. நான் ஒரு இலங்கை தமிழன் இதில் ஆதங்கத்தில் என்னை வந்து அந்த படம் பூரா யூஸ் பண்ணேன். சின்னி ஜெயந்தி, சார்லி, குமரேஷ், ரமேஷ் அரவிந்த் இவங்க காம்பினேஷனில் படம் பூரா 40 நாள். அதுதான் நான் முதல் நடித்தேன். 40 நாள் படம். அதுக்கு பிறகு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் வேலை, செக்யூரிட்டி கார்டு வேலை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க தான் வி சேகர் சார் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு சொல்லி நடத்தியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், கவுண்டமணி எல்லாரையும் வச்சு பெரிய பெரிய படங்கள் எடுத்தவர். அவர்கிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்றா இருக்க கற்றுக்கணுன்னு படம். அந்த படத்தில் தான் நான் முதல் போய் ஜாயின் பண்ணி கவுண்டமணி என்னோட நடிக்க போகிறேன். ஒன்றா இருக்க கற்றுக்கணும். அப்போ தான் செந்தில் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. செந்தில் சார் சொன்னேன், பேரை மாற்றிக்கடா, அப்போ தான் நான் அண்ணன் இது விரும்புகிறேன். உன்னை எம்என் ஜெயசுந்தர் சொன்னேன். அவர் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் போண்டா சாப்பிட்றேன், அதனால் போடா காதர், தேங்காய் சீனிவாசன், தயிர் வடை தேசிங்கி இந்த மாதிரி பட்டியலில் ஒரு பேரை சேர்த்துருவோம் அப்படி சொல்லி நீ சாப்பிட்ற போண்டாவையும் நாளைக்கு முதல் நடிக்க போகிற பெரிய காமெடி அன்னைக்கு நகைச்சுவை நடிகர் நம்பர் 1 இருக்க கவுண்டமணி பேரையும் சேர்த்து போண்டாமணி அப்படி வை. அன்றைக்கி தான் என் பேர் போண்டாமணி. இன்னைக்கு போண்டாமணி என்ற பேரில் நான் எல்லார் மத்தியிலையும் தெரியக்கூடிய அளவுக்கு பெரிய நடிகனாகி போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இன்றைக்கி நான் மக்கள் பூரா உலகம் பூரா தெரிகிறது காரணம், எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் நடித்தாலும் நமது வைகை புயல் வடிவேலோடு சேர்ந்தப்பட தான் போண்டாமணி அப்படிங்கிறத தெரிய வந்தேன்.
வடிவேலோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச காரணம் ஒரு கூட்டணி அமைச்சு விட்டதே இந்த என்ன பாரதிக்கண்ணன், இயக்குனர் பாரதிக்கண்ணன் அவர் தான் வந்து ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு படத்தில் கே பாலச்சந்தர் சார் கம்பெனியில் என்னை சேர்த்து விட்டு வடிவேல் சாரோட சேர்ந்து நடித்த முதல் கூட்டணி படம். அதிலிருந்து தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் வடிவேலை வச்சு தான் போண்டாமணிங்கிற தெரிய வந்தேன். வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த நாளில் நகைச்சுவைன்றது சாதாரணம் இல்லை. எப்படியோ எல்லோரும் சிரிக்க வைக்கிறாங்க. சந்திரபாபுலேருந்து நாகேஷ்லேருந்து என்எஸ்கேலேருந்து எல்லா தங்கவேல் சார்லேருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஒரு வித்தியாசமான காமெடி பண்ணி சிரிக்க வச்சாங்க. தமிழ் ஃபீல்டில் தான் நல்ல நகைச்சுவே இருந்தது. அந்த வகையில் நான் வந்து முதல் ஆரம்பத்துலேருந்து சந்திரபாபு, நாகேஷ், தங்கவேல் இவங்களில் ரசிகன். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் வந்தால் சினிமா மாறி கவுண்டமணி செந்தில் தங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அது ஒரு வித்தியாசமாக போய்கிட்டு இருந்தது. அது ஒரு நல்ல அதுக்கு பிறகு வந்தால் தான் பழையபடி வடிவேல் சார் வந்த பிறகு தான் அந்த பாடி லாங்குவேஜ் நாகேஷ் சந்திரபாபு அந்த ஷேப்பில் எல்லாரையும் சிரிக்க வச்சு இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மத்தியில் தனக்குன்னு பிடிச்சி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிறது வைகை புயல் வடிவேல். அதுதான் பழையபடி பழைய காமெடிகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு வந்து இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சந்தானம் வந்திருக்கேன், இப்போ சூரிய வந்திருக்கேன், எல்லாம் நண்பர்கள் தான். இந்த வகையில் இப்போ போண்டாமணியும் சேர்ந்துருக்கேன். நான் யாரையும் ஃபாலோ பண்ணி போல என்னோடய ஸ்டைலில் நான் போயிட்டுருக்கேன். இதுதான் உள்ள வித்தியாசம். அன்னைக்கு உள்ளவங்களுக்கு இன்றைக்கி உள்ளவங்களுக்கு வித்தியாசம் இதுதான். ஆனால் அன்றைக்கி விட இன்றைக்கி வந்து அன்றைக்கி சம்பாதிக்க முடியலை. நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடித்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. பெரிய சம்பளம் கிடையாது, ஏதோ வர்றதை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே போனாங்க. ஒரு நல்ல வீடு வாசல் வந்து கட்டுறது விற்கிறது இப்படியே. ஆனால் இன்றைக்கி உள்ள காமெடிங்க அப்படி இல்லை. நல்லா சம்பாதிச்சு சேர்த்து செட்டில் ஆகிறாங்க புத்திசாலித்தனமாக. அதனால் சினிமாவில் நல்லா இருக்குது, காமெடிங்க நல்லா வாழ்ந்துடுங்க. என்னுடைய ஆசை என்ன, பணத்துக்காக நான் வரையில்லை. சினிமாவில் எனக்கு ஒரு இடம் வந்து கிடச்சி போச்சு. ஆண்டவன் கொடுத்ததை நான் அதை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல வாங்கிடுவேன். இது வந்து எனக்கு விசி கோனான் சார் சொல்லுவேன். அவரோட நான் ஒரு 6 வருஷம் இருந்தேன். அடிக்கடி சொல்லுவார், பணத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வரைக்கும் நீ பெரிய ஆளாகிட்டே இருப்பேன். பணம் உன்னை தேடி வரும். நீ ஜெயிச்ச பிறகு நீ யாருன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை தேடி கொண்டாந்து கொட்டுவாங்க. நீ வேணாண்டாலும் 5000 இருந்த இடத்துல அடுத்த வந்து 10,000 தரும், அடுத்த 10 லட்சம் ஆக்குவான், கோடி ஆக்குவான். இதுதான் உண்மை. அந்த மந்திரத்தை நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு இதுவே போதும், திருப்தியாக இருக்குது. மக்கள் மத்தியில் போண்டாமணிக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இதை விட வேறு என்ன? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வந்து சென்னையில் கஷ்டப்பட்டு இப்படியோ ஒரு காலத்தில் நடிகனால. இப்போ உள்ள சினிமா அப்படி இல்லை. இப்போ காசு இருந்தால் தான் நடிக்க முடியும். இப்போ காசு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. புதுமுகங்கள் நிறைய வந்துட்டு சினிமா ஓஹோன்னு போயிட்டுருக்கு. அந்த வகையில் நான் சென்னைக்கு வந்த நேரம் எனக்கு தங்குறதுக்கு முதல் இடம் வேணும். முதல் ரவிசங்கர் ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள் இடம் கொடுத்தாரு. அப்புறம் டாக்டர் ரவி என்ற ஒரு 3 மாதம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சுலக்ஷனா சம்பத் பையன் பெரியாவுடைய பேரை இனியன் சம்பத் அவர்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிது. அவர் வந்து ஒரு லட்சியவாதி, அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடை கொடுத்தாரு. ஒரு 6 வருஷம் அந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தேன். வாடகை இல்லை, எதுவும் இல்லை. அவரே கரண்ட் பில்லு கட்டுவார், அவரே கட்டில் வாங்கி போட்டு அப்படி. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வெளியே வந்தோடனே இருக்கிற கடனை மன்சூருடைய நட்பு கிடச்சிது. அவர் வந்து ஒரு 5 வருஷமாக எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடு. அவர் மட்டும் எனக்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் தங்கினா அதில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். நல்ல விதத்தை ஹெல்ப் பண்ணேன். என்ன தான் மன்சூரை பற்றி வெளியே சொன்னால் ஒரு நல்ல உள்ளம் படைச்ச மனுஷங்க. எனக்கு என்னென்ன, நான் வெளிநாட்டில் இருந்து நானே சமையல் பண்ணி சாப்பிட்ற மட்டும்லாம் 10 பேருக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுவேன். அதை பார்ப்பேன். இங்கே வந்த பிறகு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சம்பாதிக்கிற காசுக்கு சமையல் பண்ணி எடுத்துக்கிட்ட கொடுத்து அவங்க சாப்பிட்ற பார்த்து சந்தோஷப்படுவேன். அது எனக்கு ஒரு விருப்பம். அதே மாதிரி மன்சூரி ஆஃபீஸில் நிறைய பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்த இயக்குநர்லேருந்து நடிகர்லேருந்து நிறைய பேர் அங்கேயே தங்கியிருந்தேன். அப்போக்கு கூட நான் வந்து ஆபாவனம் சார் சீரியல் நடிச்சிருப்பேன், 500 ரூபா கொடுப்பேன். அதை கொண்டாந்து சமையல் பண்ணுவேன். மன்சூர் அரிசி வாங்கி கொடுப்பேன். சமைச்சு அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்ற பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அது எப்போவுமே இன்னைக்கு கூட வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டு போகணும் அப்படி நான் நினைப்பேன். எங்கள் அப்பா அப்படியே பழகினேன். எல்லாம் சொல்லுவாங்க புரட்சி தலைவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. நான் ஒரு புரட்சி தலைவர் ரசிக்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். எனக்கு சிக்கன் வேணுமா மட்டன் எந்த வித சமையலும் நான் நல்லா சமைப்பேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய நடிகர்கள் என்கிட்ட சாப்பிட்ருக்காங்க, நிறைய நடிகைகள் சாப்பிட்ருக்காங்க, நிறைய டைரக்டர்கள் சாப்பிட்ருக்காங்க. யாரையும் பேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வழி இல்லாமல் இல்லை, என்னுடைய சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னுடைய சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இலங்கையில் பிறந்தவன். எனக்கு கூட பிறந்தவங்க 16 பேர். நான் 15வது ஆள். இங்கே வந்து நிற்கிறேன். எல்லா கல்யாணத்துக்கு போய்க்கல சொல்லுவேன். எல்லாரையும் 16 பெற்று பெருவாழ்வாள்னு வாழ்த்துவாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தில் இப்படி தான் வந்து எல்லோரும் 16 பெற்று பெருவாழ்க 16 பெற்று பெருவாழ்கன்னு வாழ்த்திட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா 15வது பிள்ளை நான் வந்து நிற்கிறேன் இங்கே. ஆனால் என் கூட பிறந்தவங்களை 8 பேர் இந்த தகராறில் இராணுவம் குண்டு போட்டு கடலில் வரைக்கும் அப்படியே உள்ளே போயிட்டாங்க. அம்மா கூட பிறந்த அண்ணன் 2 பேர், அக்கா பசங்க 4 பேர், இவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இதில் வந்து அம்மா இறந்துட்டாங்களா இல்லையான்ற இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. என் பெத்த தாய் செத்துட்டாளா இல்லையான்னு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இறப்புக்கு பிறகு எங்கள் அப்பா உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் வந்து பிறந்த மண் தமிழ்நாட்டில் தேவைப்பட்டின போய் தான் நான் சாகணுன்னு அவர் ஆசைப்படுன்னு சொல்லி அவர் அகதி கப்பலில் ஏற்றி கஷ்டப்பட்டு கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அவர் பிறந்த மண்ணை கொண்ட காட்டலான்னு கிளம்பி போயிட்டுருக்க நேரத்தில்
சிதம்பரம் கேம்பில் வந்து பதிவுக்காக வர சொல்லிட்டாங்க. சரி பதிவு கணக்கு காட்டிட்டு போகணும், கவர்மெண்ட் ஆர்டர் போகலான்னு சொல்லிட்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் பஸ்ஸுக்காக, கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக. அந்த நேரம் தண்ணி தாம இருக்குப்பான்னு ஒரு டீ கேட்டார். ஒரு டீ வாங்கி கொடுக்க என்கிட்ட அந்த கையில் காசு இல்லை, பஸ்ஸுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கு. நான் சொன்னேன்ப்பா பஸ்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்குது, டீக்கு காசு இல்லைப்பா. ரூமுக்கு கேம்புக்கு போனோடனே நான் டீ போட்டு கொடுக்க. நைட்டு 9:30 மணி போய் இறங்கினோம். பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் கேட்டு வந்து அப்பா ஆசைப்பட்டு டீ கேட்டேன்னு எங்கள் அக்கா தான் டீ வச்சு கொடுத்தாங்க. அந்த டீயை வாங்கி வாயில் வச்சு என் மடியிலே படுத்து செத்து போனார். என்னடா இல்லை வசதியாக கஷ்டப்பட்டு வளர்த்தவர் கடைசியில் அவர் கேட்ட ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் யார் டீ கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உடனே வாங்கி கொடுத்துருவேன். வேணாண்டாலும் விட மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை. ஆனால் இன்றைக்கி என்னால் எல்லாம் முடியுது. நான் சம்பாதிச்சு ஒன்று பெருசாக சேர்த்து வைக்கல, ஆனால் நிறைய நல்லது பண்ணுறேன். என்னுடைய ஆசை சம்பாதிக்கணும், நிறைய நல்லது செய்யணும், நல்ல பேரோட சாகணும். புரட்சித் தலைவர் பாருங்கள், இறந்தாலும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வாழ்ந்துருக்கு. அவர் ரேஞ்சுக்கு நான் சொல்ல இல்லை, அந்த மாதிரி என்னுடைய ஆசை. இறந்தாலும் என்னை பற்றி பேசணும், நல்லபடியாக பேசணும். இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன நினச்சேன், நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னோடய கூட பிறந்தவங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஆசை மனசில் இருக்குது. வந்து 25 வருஷம் ஆகுது. நானும் கவர்மெண்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஊர் குடியுரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த ஊர்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து போய் வர்றதுக்கு பாஸ்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்றைக்கும் அகதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த இதில் இருந்து நான் இன்றைக்கி விடுதலை பெற்று இன்றைக்கி என் பிறந்த மண்ணை போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும். அதுதான் என்னோடய கடைசி ஆசை. அதுவும் நிறைவேறிச்சேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அதுக்காக நெப்போலியன் சாரும் நம்ம JKMP ரித்தீஷ் சாரும் எனக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கூடிய கதியில் எனக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. நான் பிறந்த மண்ணுக்கு போவேன், எல்லாரையும் சுற்றி பார்ப்பேன். நம்பிக்கையோடு நான் வாழ்ந்துட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டுருக்கேன். எனக்கு இது ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு. என் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் எல்லாரையும் உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரை சிரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். இது போதும். இதுதான் நான் கேட்காம ஆண்டவன் கொடுத்தேன். நான் நகைச்சுவை நடிகை நான் வரும்னு நினைக்கவே இல்லை. MN ஜெயசுந்தர் இயக்குனர் தான் நீ ஒரு நகைச்சுவை நடிகை தான் வருவேன் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தினார். இன்றைக்கி உண்மையிலே நகைச்சுவை நடிகனாக தான் நான் போயிட்டு இருக்கேன். சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன். இலங்கை தமிழன்ற ஒரு பக்கத்தால் இலங்கை தமிழர்களும் கொடுக்க இல்லை நடிகைன்னு சொல்லி, இங்கேயும் என்னடா சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க இல்லை. என்ன பண்ண நினச்சிருக்கேன் தான் லுக்குன்னு ஒரு படப்பிடிப்பில் என்னுடைய மாமனார் காஸ்டியூமர் சந்திக்க என் நண்பர் விஜய கணேஷ் மூலமாக உடனே வடிவேல் சட்டை சொல்லி வடிவேல் சார் சிங்கமுத்திரன்னு சொல்லி உடனே போய் பார்த்து ஏற்பாடு பண்ணி கஷ்டப்பட்ட ஃபேமிலி கல்யாணம் பண்ணேன். இன்றைக்கி 2 பிள்ளை சாய்குமாரி சாய்ராம் 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கு. நான் நினச்ச எல்லாம் கிடைச்சி போச்சுன்னு சந்தோஷத்தை. இதை விட ஒவ்வொன்று வர்றது ஆண்டவன் கொடுத்தா ஏற்றுக்குவேன். இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி இப்படி இருக்க காரணம் நண்பர்கள். எனக்கு உதவின நண்பர்களும் நினச்சி பார்க்கணும், மறக்கூடாது. அந்த எடப்பாடி மண்ணை நினச்சி பார்க்குறேன். நான் பிறந்த மண்ணை விட நான் வந்து காலடி வச்ச என்னை வாழ வச்ச மண் அந்த எடப்பாடி மண்ணை நினச்சி பார்க்குறேன். அங்குள்ள அந்த டீக்கடை பாலுவை நினச்சி பார்க்குறேன், அன்புமதியை நினச்சி பார்க்குறேன், மகாலிங்கத்தை நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சேலம் வீரப்பனை நினச்சி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே சென்னையில் வந்து இதுதான் கம்பெனி, இப்படித்தான் சான்ஸ் தேடணும், இப்படித்தான் கம்பெனி போகணும்னு சொல்லி கூப்பிட்டு அலைஞ்ச நடிகர் நிவாஸ், மதுரகாரன் நண்பர் நிவாஸை நினச்சி பார்க்குறேன். அயனவரம் சிவாவை நினச்சி பார்க்குறேன், ராமுவை நினச்சி, இப்படி நிறைய நண்பர்களை நினச்சி பார்க்குறேன். செய் நன்றி மறக்காமல் இருந்தால் என்றைக்குமே நல்லா இருப்போம். கடந்து வந்த பாதையை நித்தன் திரும்பி பார்த்தா அவன் நல்லா இருப்பான். பெத்த தாய்தப்பனை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் சோறு போட்டிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே சினிமாவே நம்பி சினிமா தான் என் வாழ்க்கைன்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு வேலை வரும், 10 நாளைக்கு வரும், 10 நாளைக்கு இருக்காது, கஷ்டம் வரும், நிவர்த்தணும். ஏன்னா அந்தளவு தான் என்னோட வருமானம். இந்த இடத்துல தான் நானும் குமரிமுத்தனும் சேர்ந்து சேர் படங்களில் நடிச்சிட்டு இருக்கீங்க. குமரிமுத்தனை சொன்னார், ஏய் சினிமாவே நம்பி இருக்காடா, பின்னாடி ஒரு தொழில் வேண்டா, மேடை நாடகம் தாண்டா கை கொடுக்கும். எல்லா நடிகர்களும் மேடையிலேருந்து வந்தவங்கடா, புரட்சித்தலைவருந்து நடிகர் தலத்திலேருந்து எல்லாருமே மேடையிலேருந்து வந்தவங்கடா. அதனால் மேடை நாடகம் கை கொடுக்கணும். அவர் ஒரு கலைக்குழு வச்சுருந்தார். அந்த கலைக்குழு மூலமாக என்னை ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவருடைய நாடகங்களில் சின்ன சின்ன வேஷம் நடிக்க வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நானே ஆசைப்பட்டு இந்த கடையன் ராஜி அவர்கிட்ட கேட்டு அவருடைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேம்நாத் குரூப்பில் போய்கிட்டு இருந்தேன். எல்லாம் போய் நானே ஒரு பேனர் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி என் பொண்ணு பையன் பேரை வச்சு சாய் கலைக்கூடம், அதாவது நான் வளர்ந்த திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் என்னுடைய தொழிலை வளர்த்துக்கிட்டது, தொழிலை கற்றுக்கிட்டது எல்லாம் சேர்ற திருவள்ளுவர் கலைக்கூடம். அதனால் நன்றி விசுவாசமாக அந்த திருவள்ளுவர் கலைக்கூடத்தை திருவள்ளுவரை தூக்கிட்டு சாய் கலைக்கூடம் அப்படின்னு வச்சு இன்றைக்கி ஒரு பேனரில் நடத்தியிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு பூரா எனக்கு நல்ல மரியாதை, எல்லா தமிழ் சங்கங்களும் கூப்பிட்றாங்க, உலகம் பூரா கூப்பிட்றாங்க.
வெளியில் போகக்கூடிய எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இந்தியா வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். ராஜீவ் மந்திரி தமிழ்ச்சங்கம் தான் எனக்கு கூப்பிட்டு நகைச்சுவை அரசுன்னு பட்டம் கொடுத்தாங்க. டெல்லி தமிழ்ச்சங்கம் 3 தடவை போயிட்டு வந்தேன். இன்றைக்கி அந்த கலைக்குழு தான் எனக்கு கை கொடுக்குது. அந்த கலைக்குழு மூலமாக குறைஞ்சது ஒரு 20 பேர் 30 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்ருக்கேன். கலைக்குழு பிரமாண்டமாக போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே குமரிமுத்தனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதே மாதிரி சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், பேச்சில் வாழாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவரால் தான் நான் கல்யாணம் ஆசையே வந்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், சிவகுமார் சார், பேச்சில் இருந்து வெளியில் கொண்டு செலவு பண்ணுறதுக்கு கல்யாணத்தை கட்டிட்டு பொண்டாட்டிட்டு வர்ற நேரம் நல்லா இருக்கும், அப்போ கஷ்டம் வந்தால் புள்ள பிறக்க நேரம் நல்லா இருக்கும். முட்டாள்தனம் பண்ணாங்கடா, 25 வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடுங்கடா, பயப்படாங்க. சினிமாவில் இருக்க எல்லாருமே அந்த தப்பு பண்ணுறீங்க. ஜெயிச்சு தான் கல்யாணம் பண்ணணும், தப்பு பண்ணிடுங்க. நானும் சொல்கிறேன், தயவு செய்து சினிமாவுக்குள்ள வந்து சாதிக்க வந்த நீங்கள் நடிகராக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை மட்டும் தள்ளி போடாதீங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு வேணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். தனி மனிதனாக வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அதனால் பயப்படாமல் கல்யாணத்தை பண்ணுங்க. மனைவி வந்த நேரம் நல்லா இருக்கும். என் பொண்டாட்டி கல்யாணத்தில் மனைவரமாக வந்து வாழ்த்துனாங்க. என் பொண்டாட்டி பேர் மாதவி பொன்மையிலாய் தோகை விரித்தாட வந்தால். உண்மையிலேயே எல்லார் நடிகருடைய ஆசையோடு என் கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி நடிகர் ராதாரவி, நம்ம நடிகர் தலை ராதாரவிக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. நான் சினிமாவுக்கு வந்து நான் நடிகனாகிறதுக்கு முன்னே நீ பெரிய நடிகனாக முத்திரை குத்தி எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டு கொடுத்தபடியால் தான் நான் வெளியில் சுத்த முடிஞ்சுது. ஏன்னா அன்றைக்கி இலங்கை தமிழனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க வேற ஒரு காரணத்தால். அப்படி நான் இருந்த நேரத்தில் ராதாரவி சார் தான் என்னை தட்டி கொடுத்து நடிகர் சங்கத்தில் கார்டு போட்டு கொடுத்து என்னை ஒரு நடிகன் அங்கீகாரம் பண்ணி விட்டபடி தான் இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி கடைசி வரைக்கும் நான் ராதாரவி சாரை நினச்சி பார்க்குறேன். நன்றி விசுவாசம் இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், செய் நன்றி மறக்காமல் இருந்தீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுவரை நீங்கள் எல்லாரும் உட்காந்து என்னுடைய பேட்டியை கேட்டிருப்பீங்க. அதில் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிக்கணும். நெட் டிவி பார்வையும் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.